தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் பயங்கரமான ஜோக். ஃபஸ்ட்டு ஜோக்கு பார்க்கலாம். ஜட்ஜின்னு தான் நினைக்கிறேன். நீ திருட்டு ரயில் ஏரியா சென்னைக்கு வந்த, நீ திருட்டு ரயில் ஏரியா சென்னைக்கு வந்தன்னு கேட்குற அக்யூஸ்டு சொல்கிறாரு. என்னது அது திருட்டு ரயிலா? இந்த விவரமெல்லாம் நீங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு தான் சார் கேட்கணும். டேய் டிக்கெட் எடுக்காமல் வந்தியான்னு கேட்குறது போல் திருட்டு ரயில் ஏரியா வந்தேன்னு கேட்டுக்கிறது புழுகுது. அவன் அதுக்கு மேலே ஒருத்தன் புழுகுது. எடாவடமாக பதில் சொல்லிட்டுக்கிறான். அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். டா போடும் பெண்கள் அனைவரும் ஆண்களையே டீ போட கிச்சனுக்குள் அனுப்புகின்றன. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? தெரிஞ்சால் வந்து மென்ஷன் பண்ணிட்டு போங்க. என்ன மாரி இது பாருங்க. டா போடு பெண்கள் அனைவரும் ஆண்களையே டீ போட கிச்சனுக்குள் அனுப்புகின்றன. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேள்வி இது. பதில் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஜோக்கு நான் உடனே போயிடுறேன். இப்படிக்கு உன் அன்பு கணவன் மிஸ்டர் எக்ஸ் ஒரு முறை வெளியூர் சென்று பெரிய ஹோட்டலில் தங்கினார். அவரது அறையில் ஒரு கணினி இருந்தது. அவர் தன் மனைவிக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்ப உத்தேசித்து கணினியை இயக்கி மின்னஞ்சலை தட்டச்சினார். அவசரத்தில் டூ அட்ரஸ் என்கிற இடத்தில் அவரது மனைவியின் மின்னஞ்சல் முகவரியை தட்டாமல் வேறு தவறான முகவரியை எழுதிவிட்டார். மிஸ்டர் எக்ஸ் தான் செய்த பிழையை உணரவில்லை. மின்னஞ்சலும் பெறுநர் முகவரிக்கு சென்று விட்டது. இமெயில் அனுப்புகிறாரு. மனைவிக்கு அனுப்புறதுக்கு பதிலாக வேற ஒருத்தருக்கு அனுப்பிச்சிட்டுக்கிறாரு. அடுத்து பார்ப்போம், இன்னும் இருக்குது. அது வேறு நகரம். அங்கே ஒரு விதவை. அவள் தனது கணவனை 2 நாட்களுக்கு முன்னர் இழந்தவள். இறந்து போன தனது கணவனை அடக்கம் செய்து துக்கம் தாங்காமல் அழுது கொண்டிருந்தாள். பிறகு மனதை தேர்த்தி கொண்டு தனது லேப்டாப்பை திறந்து கடிதங்கள் எனும் மின்னஞ்சல் ரூபத்தில் வந்திருக்கிறதா என பார்வையிட்டாள். அவளுக்கு வந்திருந்த முதல் மின்னஞ்சல் கடிதத்தை படித்ததும் அவளுக்கு மயக்கம் வந்து தலை சுற்றிவிட்டது. தரையில் விழுந்து விட்டாள். இனிமேல் தான் சுவாரஸ்யமாக இருக்கும் பொழுது. அடுத்து இது பார்க்கலாம். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த விதவையின் மகன் அந்த அரை பக்கமாக வந்தார். தனது தாய் தரையிலே விழுந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியுற்றார். லேப்டாப் இயக்கத்திலேயே இருந்தது. கணினி தெரிந்த வாசகம் படித்தார். அதில் பின்வருமாறு இருந்தது. அன்பான மனைவிக்கு எனது கடிதம் உனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். அந்த கடிதத்தை படிக்கிறாங்க. உனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். அவர்கள் இங்கே கணினி எல்லாம் கூட வைத்திருக்கிறார்கள். நமக்கு பிரியமானவர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பவும் அனுமதிக்கிறார்கள். நான் இங்கே நல்லபடியாக வந்து சேர்ந்தேன். எங்க அவர் இறந்துட்டாரா அவங்க ஹஸ்பண்டு? அங்கேருந்து மெயில் அனுப்புகிற மாதிரி இவர் மாற்றி அனுப்பிச்சிட்டார்ல. இதில் 2 குடும்பம் சம்மந்தப்பட்டிருக்குது. இதில் மாற்றி அனுப்பிச்ச குடும்பத்தை படிக்கிறாங்க. இப்போது இங்கே எல்லாம் தயாரான நிலையில் உள்ளது. நாளையே நீ இங்கே வந்து விடலாம். உனது வரவை வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன். இப்படிக்கு உன் அன்பு கணவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூருக்கு போன இடத்துலேருந்து மெசேஜ் அனுப்புகிறாரு. இது வந்து மாற்றி போனதுனால அவங்க செத்து போன ஹஸ்பண்டு தான் சொல்லிட்டு வந்து இவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மயங்கி வச்சு கீழே விட்டுக்கிறாங்க. அவங்க பையன் படித்து பார்த்துக்கிறாரு. பயங்கரமான ஜோக்கு இல்லை இது? அந்த ஒரு ஜோக்கே ஒரு வீடியோ ஃபுல்லாக வந்துச்சுப்பா. பயங்கரமான ஜோக்கு. தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.